மகளே மருமகளே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம துளசி எங்கள் முத்துவோட ஃபோட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. உங்களோட கனவு என்னவோ அதை என் ஆசையாக நான் நினச்சிக்கிட்டு இப்போது சின்ன தம்பியை லவ் பண்ண ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். சின்ன தம்பிக்கிட்ட நான் என் லவ்வை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம அதாவது முத்துவோட ஃபோட்டோலேருந்து பூ திரும்பவும் விழுது. அதை பார்த்ததுமே நம்ம துளசி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து கிளம்புறாங்க. அப்போ தான் அபிராமி இருந்துட்டு, துளசி சாப்பிட்டியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பிட்டாத்த. சின்ன தம்பி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சின்ன தம்பி ரெடியாக காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கான். காரெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி துளசி, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசியுமே ரொம்பவே சந்தோஷமாக இப்போது நம்ம சின்ன தம்பி கூட காலேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன தம்பி எதுவுமே பேசாமல் வராங்க. துளசி இருந்துட்டு, என்ன சின்ன தம்பி எப்போ பாரு லொடலோடன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே வருவேன், இன்றைக்கி என்னடானா ரொம்பவும் சைலண்ட்டாகவே வர, என்னாச்சு சின்ன தம்பி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறவும், உடனே இங்கே நம்ம சின்ன தம்பி சொல்கிறாங்க, சின்னம்மா வேறு ஒன்றும் இல்லை சின்னம்மா, நான் வீரபாண்டி ஊருக்கு போயிட்டு உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேன்ல, அதை நினச்சி தான் வந்தேன். ஒருவேளை நீங்கள் அந்த தாலி கழட்டாமல் இருந்துருந்தீங்க அப்படின்னா அம்மா என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. எப்படியோ அது நடக்கலை, நீங்களும் தாலியை கழட்டி உண்டையில் போட்டிங்க, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது இப்போ தான். சரிங்க சின்னம்மா, அதை பற்றி நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க, உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கக்கூடாது தான், ஏதோ உங்கள் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க சின்னம்மா, நீங்கள் அதை வந்து ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம துளசி சொல்கிறாங்க, சின்ன தம்பி நான் அப்படியெல்லாம் அதை கெட்ட கனவாக நினச்சி மறக்க முடியாது சின்ன தம்பி, ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம சின்ன தம்பி அப்படியே காரை சடான்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. உடனே நம்ம துளசி இருந்துட்டு, என்ன சின்ன தம்பி சடான் பிரேக் போடுறீங்க, நம்ம எங்கேயாவது போய் மோதி இருந்தா இல்லை கார் அப்படியே பல்ட்டி போட்டிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சின்ன தம்பி திருட்டு முழிக்கிறாங்க. அதிர்ச்சியில் நம்ம சின்னம்மா அதாவது துளசி இருந்துட்டு, என்ன சின்ன தம்பி எதுக்காக இப்படி திருன்னு முழிக்கிறீங்க, சின்னம்மா இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி நம்ம துளசி வந்து விளையாடுறாங்க. இல்லை சின்னம்மா, நீங்கள் இப்போ ஏதோ ஒன்று சொன்னீங்க, அதை திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சின்ன தம்பி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஒரு வேளை இது நம்மளோட பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையிலே திரும்பவும் காரை ஸ்டார்ட் பண்ணி காலேஜான கொண்டு வந்து விடுறாங்க. சரிங்க சின்ன தம்பி, நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுறீங்களா இல்லை வீட்டுக்கு போகிறீங்களா, வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட நீங்கள் போங்க சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சின்னம்மா உங்களை நான் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சின்ன தம்பி பாய் லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல, என்ன சின்னம்மா லவ் யூவா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சின்ன தம்பி அதுக்கு அர்த்தம் புரியாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது தான், ஏன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கு பயப்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க, அது உங்களுக்கு புரியாமல் இருக்கட்டும் சின்ன தம்பி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி சிரிச்சுக்கிட்டே கிளாஸ் ரூம் போகிறாங்க. நம்ம சின்ன தம்பி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சின்னம்மா நம்மக்கிட்ட பேசுகிற விதமே ஒரு மாதிரி இருக்குது, அம்மா லவ் யூன்னு சொல்லிட்டு போனாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சரியாக புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து அதாவது அந்த காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட, சிஸ்டர் உங்ககிட்ட நான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, லவ் யூனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பொண்ணு பயங்கரமாக கோவத்தில் எங்கள் சின்ன தம்பியை பல்லார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே சின்ன தம்பி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஐயோ இது ஒரு வேளை கெட்ட வார்த்தையாக இருக்குமோ, தப்பான வார்த்தையாக இருக்குமோ, எதுக்காக அந்த பொண்ணு என்னை அரைஞ்சிட்டு போகுது, ஐயோ இந்த விஷயமா நம்ம யாருக்கிட்டையுமே கேட்கக்கூடாது, அதுக்கப்புறம் அரைஞ்சிடுவாங்க, கேட்டால் ஆம்பளை பிள்ளைங்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் ஒரு பையன் வந்து அங்கே அதாவது காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கவும் அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், சொல்லுங்கண்ணே என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறாங்க. உடனே சின்ன தம்பி இருந்துட்டு, இல்லை நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கண்ணே என்ன வார்த்தை அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், லவ் யூனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட அந்த பையன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னென்ன இதுக்கு கூட அர்த்தம் தெரியாமல் நீங்கள் இருக்கீங்களா, என்னென்ன எந்த காலத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நம்ம சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இந்த பையன் நம்மளை பார்த்து கக்கரை போட்டுக்கிட்டு சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையன் இருந்துட்டு, அண்ணே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, உங்களை அதாவது
லவ் யூனா லவ் பண்ணுறதா அர்த்தம். உங்ககிட்ட யாரையாவது சொன்னாங்களா? ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லவும், அப்போது அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களாம். லவ்னா காதலிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சின்ன தம்பி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம சின்ன தம்பி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன சின்னம்மா நம்மளை காதலிக்கிறாங்களா? என்னாச்சு சின்னம்மாக்கு? ஏன் இப்படியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க? நம்மக்கிட்ட நடந்துக்கிற விதமே சரியில்லையே. சரி, சின்னம்மா சாயந்தரமாக வரட்டும், நம்ம என்ன ஏதுன்னு நேரடியாக கேட்டுடணும். சின்னம்மா இப்படியெல்லாம் பேசுறது அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அபிராமி அம்மா ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன தம்பி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. துளசி அம்மா ஈவினிங் வந்ததுமே கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கவும், இங்கே துளசியுமே போன உடனே திரும்பி வராங்க. சின்ன தம்பி, வாட்டர் பாட்டிலில் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், அதை எடுத்து கொடு சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. சின்னம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சின்ன தம்பி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து கிளாஸ் ரூமுக்கு ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்ம துளசி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சின்ன தம்பி நீங்கள் என்ன கேட்கணும்னு சொல்லி கேட்க வரீங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். லவ் யூக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பேன், அதுதானே, அதுக்காக தான் நான் ஓடி வந்துட்டேன் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வராங்க நம்ம துளசி. நம்ம சின்ன தம்பி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. எதுக்காக சின்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையிலே இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிவகாமியோட அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பழைய நினைவு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இப்போது நம்ம சிவகாமி வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, அப்பா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்ப்பா. ஆமாம், அன்றைக்கி பரஞ்சோதி அதான் அந்த அபிராமியோட வீட்டுக்காரரை கூப்பிட்டு நீங்கள் ரகசியமாக ஏதோ பேசுனீங்க, என்ன பேசுனீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இல்லைம்மா, நான் எதுவும் பேசலை, மருந்து விஷயமாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா, அதாவது சிவகாமியோட அப்பா சொல்லவும், உடனே சிவகாமி கேட்குறாங்க, அப்பா நீங்கள் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க, மருந்து விஷயமாக பேசுகிறதா இருந்தால் நானும் என் வீட்டுக்காரும் அங்கேயே இருந்திருக்கலாமே, எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டு நீங்கள் தனியாக ரகசியமாக அந்த பரஞ்சோதி கிட்ட என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி ஆகணும். அப்படி சொல்லலைன்னா கண்டிப்பாக இந்த சிவகாமியோட கோவத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவகாமி ஒரு வழியாக இங்கே அவங்க அப்பா கிட்டே போட்டு வாங்கிடுறாங்க. சொல்லியே ஆகணுன்ற மாதிரி. இப்போ நம்ம அதாவது சிவகாமியோட அப்பா வந்து சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைம்மா, அதை சொன்னால் கண்டிப்பாக நீ ரொம்பவே கோவப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா, நான் கண்டிப்பாக உங்கள் மேலே கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் அபிராமிக்கும் ஒரே நாளில் தானே பிரசவ வலி பிடிச்சிது, ஒரே அடியாக உங்கள் 2 பேருக்குமே குழந்தை பிறந்தது, 2 பேருக்குமே ஆம்பளை பிள்ளை தான். உன்னுடைய குழந்தைய நான் அபிராமிக்கு அதாவது அபிராமி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன், அபிராமியோட குழந்தைய தாயம்மா கிட்ட கொடுத்து ரொம்ப தூரம் போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் இங்கே நம்ம சிவகாமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்கப்பா, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா சிவகாமி, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னுடைய பிள்ளை அந்த வளநாட்டுக்கே ஜமீனாக வளரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் உன்னுடைய பிள்ளையை நான் அபிராமிக்கு கொடுத்தேன், முத்து தான் உனக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சிவகாமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, நம்ம பிள்ளையே நம்மளே கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் குறுக்கி போகிறாங்க. இப்போது அவங்க அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா, அபிராமிக்கு பிறந்த குழந்தை இப்போ தாயம்மா கிட்ட வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, முத்துவை நீ கொன்ன மாதிரி அந்த பிள்ளையையும் கொண்டு போட்டாதம்மா, நான் குழந்தைய மாற்றி வச்சு இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சதுனால தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு, அதுக்கான தண்டனையை தான் நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சிவகாமி இருந்துட்டு, இது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ தோட்டக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் நான், அதுக்கப்புறம் தான் நான் கீழே விழுந்துட்டேன், அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நீ அட்மிட் பண்ணியா, அப்புறம் தான் பரஞ்சோதிக்கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சிவகாமி அவங்க அப்பா கிட்ட பயங்கரமாக அழுகுறாங்க. அப்பா எல்லாமே போச்சேப்பா, என் பையனை நானே கொண்டு போட்டுட்டேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாரு சிவகாமி, மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கடவுள் நமக்கு தான் அந்த கெடுதலை கொடுப்பாரு, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இங்கே பாரு சிவகாமி, இனிமேல் நீ யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது, அதே சமயம் அபிராமியோட பையன் எங்கேயோ வளர்ந்துக்கிட்டு இருக்கான், அந்த பையனையும் நீ எதுவும் பண்ணக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணிக்கூடு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சிவகாமி இருந்துட்டு அழுதுகிட்டே, கண்டிப்பாக நான் அந்த பையனை எதுவும் பண்ண மாட்டேன், என் பிள்ளையை நான் கொண்டு போட்டுட்டேன் என் கையாலேயே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம
பரஞ்சோதி வந்து பயங்கர தீவிர விசாரணையில் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா தன்னோட பிள்ளையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயம்மாவை தேடி எங்கெங்கேயோ அலையிறாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே நம்ம தாயம்மா கிடைச்ச பாடே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே சிவகாமி வந்து அபிராமியோட வீட்டுக்கு வராங்க. அபிராமி கிட்ட வந்ததுமே இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சிவகாமி, எப்போவுமே நீ இந்த பக்கம் வந்தது கூட கிடையாது, இன்றைக்கி என்னடானா என் வீடு வரைக்கும் அதுவும் உள்ளே வந்திருக்க, யாரை பார்க்கறதுக்காக வந்திருக்க, எதுக்காக வந்திருக்க, என்ன பிரச்சனையே எனக்கு கொடுக்கலான்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்கவும் சிவகாமி இருந்துட்டு இல்லை அபிராமி, உனக்கு நான் பிரச்சனையை கொடுக்கறதுக்காக இப்போ வரல, எப்போவுமே உனக்கு நான் பிரச்சனையை கொடுக்கணும், ஏதாவது உனக்கு தப்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் இப்போ அந்த தப்பான மனசோடு நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நுழையில, உங்ககிட்ட மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அபிராமிக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற சிவகாமி, நீ சொல்கிறத நம்பலாமா, அப்படி என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிவகாமி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு பிறந்த குழந்தை இப்போது உயிரோடு தான் இருக்குது அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லவும் இதை கேட்டு நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சிவகாமி சொல்கிற, நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அபிராமி, எனக்கு பிறந்த பையன் தான் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி இருந்துட்டு சிவகாமி எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இப்படி குழப்பி போய் பேசிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அபிராமி, என் அப்பா தான் இப்போ தான் இந்த ரகசியத்தவே சொன்னார். என்னுடைய பிள்ளை இந்த வளநாட்டுக்கே ஜமீனாக இருக்கணுன்றதுக்காக தான் என் பிள்ளையை உன்னுடைய பக்கத்தில் எடுத்து போட்டிருக்காரு. உனக்கு பிறந்த குழந்தைய தாயம்மா கிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ தாயம்மா கிட்ட உன்னுடைய குழந்தை ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைய, அதாவது முத்துவை நானே கொண்டுட்டேனே அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வந்து அபிராமியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. முத்து உன்னால தான் செத்தானா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ண கிடையாது. அவன் எங்கள் தோட்டத்து பக்கம் வந்திருக்கான். தோட்டத்துக்காரன் வேலைக்கு கரண்ட்டு பார்க்குறப்போ அந்த கரண்ட்டை தொட்டு தான் முத்து துடிச்சுக்கிட்டு இருந்தான். கூட்டிகிட்டு போனால் அவன் தேரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். துடிச்சு செத்து போனான் என் அவன். நான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கூட கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம். ஆனால் நான் தூக்கின்னு போகாமல் விட்டுட்டுனே அபிராமி, உனக்கு கெடுதல் நினச்சி இப்போது என் பையனை இழந்து போய் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவகாமி பயங்கரமாக அழுகுறாங்க. இதை கேட்ட அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சிவகாமி? அதான் மற்றவங்களுக்கு நல்லதே நினைக்கணும்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள எல்லாருக்குமே நான் நல்லதை நினச்சவ. இன்றைக்கி நான் பெத்த பிள்ளை உயிரோடு தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் முத்துவை நான் தாளாட்டி சீராட்டி ரொம்பவே கஷ்டப்படுத்தி வளர்த்தேன். அவனை நான் எப்படியெல்லாம் தாங்கினேன்னு தெரியுமா? ஆனால் இப்போது அவன் செத்து போயிட்டான்றதை அதை என்னால் இப்போ கூட ஏற்றுக்கவே முடியல. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஈவு இறக்கம் ஏதாவது இருக்கா? எதிரியாக இருந்தாலுமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க டைமில் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக செய்யணும்ல. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை, கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே நம்ம சிவகாமி அபிராமி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உண்மையாகவே இனிமேல் நான் யாருக்குமே கெடுதலே நினைக்க மாட்டேன். உன்னை நான் அழிச்சிட்டு இந்த வளநாட்டுக்கே ஜமீன் ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் அந்த ஆசையே எனக்கு இல்லவே இல்லை அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம துளசி கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வராங்க. இப்போது சின்ன தம்பி போகலாமா சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போது வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ துளசி இருந்துட்டு சின்ன தம்பி எங்கேயாவது என்ன பார்க்கு பீச்சு இல்லை மூவிக்கு எதுக்காவது கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் சின்னம்மா அதெல்லாம் வேண்டாம் சின்னம்மா, அப்படியே நம்ம படத்துக்கு போகணும் அப்படின்னா கூட நம்ம அம்மாவை கேட்டுக்கிட்டு அம்மாவை கூட கூப்பிட்டுக்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சின்ன தம்பி, லவ்வர்ஸுக்குள்ளே நடுவில் மாமியாரெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி சொல்லவும் இதை கேட்டதுமே நம்ம சின்ன தம்பிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சின்னம்மா நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, காலையிலேயே அப்படி தான் சொன்னீங்க, லவ் யூ நல்லா சொல்கிறீங்க, லவ் யூக்கு அர்த்தம் காதலிக்கிறதா அர்த்தமா? நீங்கள் என்னை காதலிக்கிறீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க சின்னம்மா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களை நான் கடவுள் மாதிரி பார்க்குறேன், நீங்கள் என்னடா இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே துளசி இருந்துட்டு இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, நான் உண்மையாகவே விளையாடல, உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். நீங்கள் கட்டின தாலியை நான் இப்போ வரைக்குமே கோவில் உண்டல்லாம் கழட்டி போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுமே நம்ம சின்ன தம்பிக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே இங்கே நம்ம அதாவது துளசி இருந்துட்டு இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, யாருக்காகவும் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க, இனிமேல் நான் அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சின்னம்மா அப்படியெல்லாம் பேசவே பேசாதீங்க, தப்பு சின்னம்மா, வாயில் போட்டுக்கோங்க, சத்தியமாக நான் அப்படிலாம் ஒரு நிமிஷம் கூட உங்களை ஒய்ஃபாக எப்போவுமே அதாவது மனைவியை நினச்சி பார்த்தது கூட கிடையாது. ஏதோ உங்கள் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டினேனே தவிர மற்றபடி எந்த தப்பான நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும் சின்ன தம்பி, எப்படியும் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம 2 பேரும்
பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து தானே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சின்னம்மா இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சின்ன தம்பி அம்மாவுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா, இல்லை என்னை உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சின்னம்மா என்னம்மா தப்பு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க, நீங்களும் நானும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுக்கப்புறம் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம். அதுக்கு முன்னாடி அத்தைக்கிட்ட இதுக்கான அதாவது பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன்றதை விட அத்தையே மனசார உங்களையும் என்னையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி வந்து சின்ன தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. சின்ன தம்பிக்கு அப்படியே தலையே பிச்சுன்னு போகிற மாதிரி இருக்குது. என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சின்னம்மா, நான் என் அம்முக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், என் அம்முவும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். நான் அவங்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் சின்னம்மா. நீங்கள் அந்த தாலியை கழட்டி கோவில் ஒன்றிலே போட்டுருங்க. நான் என் அம்முவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் அம்முவை தவிர நான் வேறு யாரையுமே மனசார கூட நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம அதாவது துளசி இருந்துட்டு, சின்ன தம்பி அப்போது உங்கள் அம்மு உங்கள் முன்னாடி வந்து நின்றா நீங்கள் அவளை ஏற்றுக்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சின்னம்மா இப்படி பேசுகிறீங்க, என் அம்முக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என் அம்மு வந்து முன்னாடி நின்றா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் செய்வேன், அவளுக்காக தான் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, நான் தான் அந்த அம்மு. நீங்கள் வந்து உயிருக்குயிராக நேசிக்கிற அம்மு நான் தான். சின்ன வயசில் பேசின அம்முவும் நான் தான். இப்போது நீங்கள் எங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டி அம்முவும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சின்ன தம்பி ஆடி போயிடுறாங்க. என்ன சின்னம்மா சொல்கிறீங்க, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம் சின்ன தம்பி, நான் தான் உங்கள் அம்மு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை சின்னம்மா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இதெல்லாம் சாத்தியமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, என்னோட சின்ன வயசு ஃபோட்டோவை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம துளசியோட சின்ன வயசு ஃபோட்டோவை பேக்லேருந்து எடுத்து நம்ம சின்ன தம்பிக்கு காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம சின்ன தம்பி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம துளசி வந்து எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சின்ன தம்பியுமே நம்புகிறாங்க. என்ன சொல்கிறீங்க சின்னம்மா, நீங்கள் தான் என் துளசி அம்முவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சின்ன தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கனவுல முத்து அவர் வந்திருந்தார், அவரோட ஆசையுமே நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான். அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்களும் என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க, நீங்கள் காத்துக்கிட்டு இருக்க அதாவது நேசிக்கிற அம்முவும் நான் தான். இப்படி எல்லாமே நல்லா கைக்கூடி வந்திருக்கு. நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சின்ன தம்பிக்கு அப்போவுமே ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே அபிராமிக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக தாங்கிக்கவே மாட்டாங்களே. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி என்னை சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பியை பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. இப்போது நம்ம துளசி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, அங்கே வழியில் நிப்பாட்டுங்க, பானிபூரி கடை இருக்குது, எனக்கு பானிபூரி வாங்கி கொடுங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சின்னம்மா, வீட்டுக்கே போய்ட்டு எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சின்ன தம்பி, வீட்டுக்கு போனால் பானிபூரியெல்லாம் கிடைக்காது, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. சரிங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து காரை வந்து நிப்பாட்டிட்டு போயிட்டு பானிபூரி கடையில் நம்ம துளசிக்கு வந்து பானிபூரி வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம துளசி பானிபூரியை பசைஞ்சு நம்ம சின்ன தம்பிக்கு ஊட்டி விட வராங்க. நம்ம இது சின்ன தம்பி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா இதெல்லாம் வேண்டாம் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சின்ன தம்பி, நீ என்னுடைய புருஷன், உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன், இதெல்லாம் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சின்னம்மா, இப்போ வரைக்குமே நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல, நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேண்டாம் சின்னம்மா, தயவு செஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சின்ன தம்பி, நீங்கள் சாப்பிட்டே தான் ஆகணும், நீங்கள் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம துளசி வந்து சின்ன தம்பிக்கு ஊட்டி விடுறாங்க. நம்ம சின்ன தம்பியுமே வேடா வெறுப்பாக வாங்கி சாப்பிடவும் இதை வந்து பாண்டியன் அந்த வழியாக வராங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சின்ன தம்பியும் துளசியும் நல்லவங்க மாதிரி வீட்டில் அத்தை முன்னாடி நடந்துக்கிறாங்க, அதாவது நாச்சியார் பெரியம்மா முன்னாடி நடந்துக்கிறாங்க. ஆனால் இப்போது இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி தானே ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த துளசி அந்த சின்ன தம்பிக்கு ஊட்டி விடுறான், அந்த சின்ன தம்பியும் அதை வாங்கி சாப்பிட்றான். என்ன நடக்குதுங்க? ஐயோ, அப்போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க போல். என்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போகிறாங்களோ யாருக்கு தெரியும். துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வளநாட்டுக்கே ஜமீன் ஆகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் இந்த துளசி ஒரு பிளான் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த விஷயத்தை இப்போவே சூடாமணிக்கிட்ட அப்பா அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும். இது விஷயமா நம்ம சீக்கிரமாகவே ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அதே சமயம் இதை ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி ஊட்டி விட நம்ம சின்ன தம்பியுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ஃபோட்டோவோ வீடியோவா இங்கே
அதாவது பாண்டியன் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, போதும் சின்னம்மா விடுங்க போதும், யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் பார்த்தா என்ன சின்ன தம்பி, நீங்கள் என் புருஷன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம அபிராமி, பரஞ்சோதி, அதுக்கப்புறம் சூடாமணி, அவங்க அம்மா, அவங்க அப்பான்னு சொல்லிட்டு மொத்த பேரையுமே கூட்டு நிற்க வைக்கிறாங்க ஹாலில். நம்ம அபிராமி இருந்துட்டு, டே பாண்டியன் என்ன எதுக்காக இப்போ எல்லாரையுமே கூட்டி வச்சிருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ பெரியம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படி விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம அபிராமி அப்படியே ஆடி போயிடுறாங்க, கதி கலங்கி போயிடுறாங்க. பரஞ்சோதியுமே பார்க்குறாங்க, என்னடா பாண்டிக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. பெரியம்மா நான் அந்த வழியாக நான் ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். அப்போ தான் பானிபூரி கடையில் இங்கே துளசி அந்த பானிபூரியை அந்த சின்ன தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அந்த சின்ன தம்பியும் வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, வெளியே போனால் லவ்வர்ஸாக மாறிடுறாங்க பெரியம்மா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இங்கே அபிராமி பயங்கர கோவமாக இருக்காங்க. சின்ன தம்பி மேலேயும் நம்ம துளசி மேலேயும் நிறையவே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீடியோ ஆதாரமாக பார்த்ததுமே நம்ம அபிராமி துளசி மேலேயும் சரி, சின்ன தம்பி மேலேயும் சரி, பயங்கர வெறுப்புலையும் கோவத்துலேயும் இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன தம்பியும் துளசியும் இப்போ வீட்டுக்கு வராங்க. இப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே ஒன்று கூடி போய் நிற்கிறாங்க. இப்போது சூடாமணி இருந்துட்டு, அத்தை அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சின்ன தம்பி வந்து நிற்கிறாங்க. உடனே அபிராமி பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. எங்கள் சின்ன தம்பி அப்படி மிரண்டு போயிடுறாங்க. துளசி இருந்துட்டு, அத்தை எதுக்காக சின்ன தம்பி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன துளசி அவன் அடித்தா உனக்கு கோவம் வருது, ஆமாம் நீ காலேஜுக்கு போறியா இல்லை இவன் கூட ஊர் ஊராக சுற்றிட்டு பானிபூரியை ஊட்டி விடுறதுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி கேட்கவும், இதை கேட்ட நம்ம துளசி அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. அத்தை அது வந்து போதும் துளசி, உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சதுக்கு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து என் முதுகில் குத்திட்டீங்களே சின்ன தம்பி, நான் ஒரு நிமிஷம் கூட இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பரஞ்சோதி இருந்துட்டு, சின்ன தம்பி இனிமேல் நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம துளசி இருந்துட்டு, மாமா அப்படியெல்லாம் நான் அதாவது சின்ன தம்பி இந்த வீட்டை விட்டு போனால் நானும் தான் அவர் கூட போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. துளசி இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே துளசி இருந்துட்டு, எல்லாமே புரிஞ்சுதாம்மா பேசுகிறேன், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம துளசி வந்து வீரபாண்டி ஊரில் நடந்த விஷயம், அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து துளசியோட கனவில் சொன்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லைனாக சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அபிராமியால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இப்போது நம்ம சின்ன தம்பியை பார்க்குறதுக்காக நம்ம தாயம்மா வந்து வராங்க. தாயம்மாவை பார்த்ததுமே பரஞ்சோதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. தாயம்மாவை தேடி நம்ம எங்கெங்கேயோ அழிஞ்சோம், இவங்க நம்ம வீட்டுக்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாயம்மா வாங்க தாயம்மா, உங்களை தான் தேடி நான் ரொம்ப நாளாக அழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபிராமி இருந்துட்டு, ஏங்க இவங்களை எதுக்காக நீங்கள் தேடி அலையிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து அபிராமி உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன், அபிராமி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் தாயம்மா, உங்ககிட்ட சிவகாமியோட அப்பா ஒரு குழந்தையை தூக்கி கொடுத்தாருமே, அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம தாயம்மா இருந்துட்டு, என்ன இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது தாயம்மா இருந்துட்டு, ஐயா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சிவகாமியோட அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு, சொல்லு தாயம்மா அப்படின்னு சொல்லவும், இதோ இங்கே நிற்கிறானே சின்ன தம்பி, இவன் தான் உங்களுக்கு பிறந்த பிள்ளை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாயம்மாவுமே உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க. இதை கேட்டு நம்ம சின்ன தம்பிக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். ஏன்னா சின்ன தம்பிக்கு இந்த விஷயம் தெரியாது. பரஞ்சோதியுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அபிராமி இருந்துட்டு, என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பரஞ்சோதியுமே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம சிவகாமி சொன்னப்போ கூட அவ்வளோவா நம்ம அபிராமி வந்து நம்பலை, இப்போது நம்புகிறாங்க. இப்போது சின்ன தம்பி தான் தன்னோட பிள்ளை அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பரஞ்சோதி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நம்ம சின்ன தம்பியை ஹக் பண்ணிக்கிட்டு, உன்னை இத்தனை நாளாக கழிச்சு, அதாவது குழந்தையில பார்த்தது இப்போ தான் உன்னை பார்க்குறேன், இப்படி விடன்னு வளர்ந்து போயிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியெல்லாம் இருந்துட்டு, ஆனால் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யாருக்கு பிறந்தவனா இவன் பிச்சைக்கார பையன், இவனாலாம் நீங்கள் நம்ம பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுமே நீங்களும் நம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே தாயம்மா இருந்துட்டு, அவன் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது, இந்த வளநாட்டுக்கே ஜமீன், நாச்சியார் அம்மாவோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம அபிராமியுமே, தேவையில்லாமல் இங்கே யாரும் பேசாதுங்க, தாயம்மா சொல்கிறது உண்மை தான், இது விஷயமா சிவகாமி கூட என்கிட்ட சொன்னால் நான் அப்போ நம்பலை, இப்போ நம்புகிறேன். டே சின்ன தம்பி, நீ எனக்கு பிறந்த பிள்ளையடா, நீ இந்த வீட்டில் வேலை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், இருந்தாலும் நான் ஒரு நாளும் கூட உன்னை வேலை பார்க்குறவனா நினச்சதே கிடையாது, நான் பெத்த பிள்ளையாக தான் உன்னை நினச்சிருக்கேன். ஆனால் உண்மையாகவே நான் பெத்த பிள்ளை நீதான்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் நீயும் துளசியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முத்துவே ஆசைப்பட்டிருக்கான். அப்போது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இந்த வளநாட்டோட ஜமீன் நீ, இந்த வளநாட்டோட நாச்சியார் துளசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி சொல்கிறாங்க. இங்கே சூடாமணி பாண்டியன் எல்லாமே பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. எப்படியாவது இவங்க 2 பேரையும் வெளியே துரத்திடலான்னு பார்த்தா இவங்க இந்த மொத்த சொத்துக்குமே ஜமீன் ஆயிட்டாங்களே, சொந்தக்காரவங்க ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாண்டியனுக்கும் வயிறு எரிய, இன்னொரு சைடு நம்ம சூடாமணியும் பயங்கர வயிற்றுச்சல் இருக்காங்க. உடனே சூடாமணி இருந்துட்டு அதான் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க சூடாமணி, நீ எதுவும் பேசாத. உடனே சூடாமணியோட அம்மா சொல்கிறாங்க, அண்ணி என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ ஒருத்தி வந்து இவ தான் உனக்கு பிறந்த பிள்ளைன்னு சொன்ன உடனே நீங்கள் நம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு அதெல்லாம் நம்ம தான் நம்பணும், அப்படி நம்பலைனாலுமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா சின்ன தம்பி யாரோட பிளட்டு யாரோட குழந்தைன்ற விஷயத்த அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அத்தை நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் எடுத்து தான் நிரூபிக்கணுன்றதில்ல, அதாவது என் பிள்ளை சின்ன தம்பி தான்றதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைத்த இவங்க எல்லாருக்கும் நிரூபிக்கணும்ல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அபிராமி இருந்துட்டு இங்கே பாருமா துளசி, யாருக்குமே நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீயும் சின்ன தம்பியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும், அவ்வளோதாம்மா, மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் பாண்டியனோட அப்பா நினைக்கிறாங்க, போச்சு மொத்த சொத்தையுமே நம்ம ஆட்டிய போடணும்னு நினச்சோம், இப்போது ஒட்டுமொத்தமாக தலைமலை துண்டை போடுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. இங்கே நம்ம துளசி, அபிராமி, பரஞ்சோதின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயம் தாயம்மாவை இதே வீட்டில் இருங்க, நீங்கள் வேறு எங்கேயும் போய் வெளியே வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம தாயம்மாவுமே இப்போது இதே வீட்டில் தான் இருக்காங்க. சின்ன தம்பிக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. சின்ன தம்பி ஆசைப்பட்ட மாதிரி அம்முவை கல்யாணம் பண்ண மாதிரியும் ஆச்சு, இப்போது அவங்க அம்மா கூட சேர்ந்த மாதிரியும் ஆச்சு. இப்படி ரொம்பவே நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.